அகில இந்திய அளவிலே ஓபிசி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பதற்கு இந்த புள்ளிதான் மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு புள்ளியாக இருக்கிறது. மண்டல் பரிந்துரைக்கு முன்பு இடஒதுக்கீடு இருந்தது. எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இருந்தது. அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்போடு அது நடைமுறையில் இருந்தது. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா என்பது வேறு. அதை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார்கள், சதிகளை செய்திருக்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது வெளிப்படையாக இல்லை. விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலே மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது. அது நடைமுறைக்கு வந்த நொடியில் இருந்து உயர் சாதி அல்லது முன்னேறிய சாதி அல்லது பார்ப்பன பனியா போன்ற அடையாளங்களை கொண்ட சாதிகள் எவ்வளவு ஆவேசமாக வீதிக்கு வந்தார்கள், வெகுண்டெழுந்தார்கள், இரத்த வெறி கூச்சல் போட்டார்கள், விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அதன் பிறகு எப்படி அவர்கள் அரசியலை முன்னெடுத்தார்கள், காய்களை நகர்த்தினார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று, நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று. ஓபிசி சமூகத்தினருக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் நீண்ட காலத்து குரல். அதற்கான போராட்டம் என்பது நாடு விடுதலை பெற்ற நாளில் இருந்தே தொடங்கிவிட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தபோது அவர் சொன்ன காரணங்களுள் இதுவும் ஒன்று. ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான இந்த அரசு அதை பொருட்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்தார். காக்கா கலேல்கர் அவர்களின் தலைமையில் அதன் பிறகு ஒரு கமிஷன் போடப்பட்டது. அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டும் அன்றைக்கு அது நடைமுறைக்கு வரவில்லை, கிடப்பிலே போட்டுவிட்டார்கள். அதன் பிறகு நாடு தழுவிய அளவிலே ஓபிசி மக்களின் சமூக நீதி குறித்த குரல் இன்னும் வலுவாக எழுந்த பிறகு மண்டல் பிபி மண்டல் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பெற்று அந்த அறிக்கை அரசுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக விபி சிங் பிரதமரானார். அவர் பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் பேராதரவாக நின்றார்கள். திராவிடர் கழகம் பேராதரவாக இருந்தது என்பது வரலாறு. ஆகவே என்ன பாதிப்பு ஏற்படும், எத்தகைய எதிர்விளைவு உருவாகும், ஆட்சி கவிழும் என்பதெல்லாம் தெரிந்தும் பிஜேபி அன்றைக்கு வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அன்றைக்கு விபி சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் திரும்ப பெறுவார்கள் என்பது, ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்பது தெரிந்த நிலையிலும் ஆட்சியே பறிபோனாலும் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நடைமுறைப்படுத்தியவர் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள். அதன் பிறகு இந்திய அளவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் குறித்து நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி ஆர்எஸ்எஸ் தீவிரமடைந்தது, சங் பரிவார்கள் எப்படி வலிமை பெற்றார்கள், எப்படி அவர்கள் வெளிப்படையாக வந்து ஓபிசி மக்களுக்கு எதிரான காய்களை நகர்த்தினார்கள். அதுதான் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது, அடிக்கோடிட வேண்டிய செய்தி அது. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் விஸ்வ பரிஷத்தும் இதர சங் பரிவார அமைப்புகளும் வீதிக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தினார்கள். அதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்தார்கள். முன்னேறிய வகுப்பினர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற கூச்சல் போட்டார்கள். எல்லா தளங்களில் இருந்தும் முன்னேறிய வகுப்பினர் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகிறது.
நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் நெடுங்காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த முன்னேறிய வகுப்பினரின் அதிகாரம் மெல்ல மெல்ல பறிக்கப்படுகிறது. அந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது. எல்லா இடங்களிலும் ஓபிசியின் நுழைவு இருக்கிறது. என்ட்ரி, உள்ளே நுழைகிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான முனைப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அத்வானி ரத யாத்திரை என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது ரத்த யாத்திரையாக முடிந்து அந்த வேகத்திலேயே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த சூழலிலேயே அவர்கள் முன்வைத்த அஜெண்டா தான் இந்துத்துவ அஜெண்டா. அதுவரையில் இந்துத்துவ அஜெண்டா என்பது வெளியிலே பேசப்படாத ஒரு செயல் திட்டமாக இருந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் முன்வைத்த அரசியல் ஓபிசியை இந்துக்கள் என்று அரவணைத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் பிராமணர்கள் அல்லது முன்னேறிய சாதியினர் தனிமைப்படுத்தப்படும் நிலை உருவாகிவிடக் கூடாது. இவர்களோடு இணைந்து நாங்களும் இந்து, நீங்களும் இந்து, நாம் அனைவரும் இந்து, இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையிலே ஒன்று சேருவோம் என்கிற ஒரு புதிய குரல், ஒரு புதிய செயல் திட்டம், அப்படித்தான் அது முன்வைக்கப்பட்டது. அந்த டிராப், அந்த எலிப்புரியிலே போய் சிக்கிய ஏராளமான ஓபிசி தலைவர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக, ஒரு தற்காலிக ஆதாயங்களுக்காக எல்லா மாநிலங்களிலும் கொண்டு போய் பிஜேபியை அறிமுகப்படுத்தினார்கள். பிஜேபியின் கொடிகளை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். பிஜேபியின் சின்னங்களை வீதிகளிலே, வீடுகளிலே, இல்லங்களிலே, சுவர்களிலே எழுதினார்கள். எழுதியவர்கள் ஓபிசி தலைவர்கள். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே வீதிக்கு வீதி, மூளைக்கு மூளை, ஒவ்வொருவரின் இல்லத்தின் சுவர்களிலும் பாரதிய ஜனதாவின் சின்னத்தை யார் வரைந்தது? சின்னம் வரைவதற்கு அவர்களுக்கு ஏது ஆள்? வாக்குச்சாவடியிலே உட்கார்வதற்கு அவர்களுக்கு ஏது ஆள்? ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உட்கார்ந்தவர்கள் யார்? சின்னங்களை வரைந்தவர்கள் யார்? அந்த கட்சி வேரூன்றுவதற்கு யார் துணை நிற்கிறார்கள்? இதுவெல்லாம் விவாதத்திற்குரியவையா இல்லையா? அவர்கள் வலுப்பெற எங்கே இது போய் முடியும்? நீட் கொண்டு வந்தது என்பது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதானே. எத்தனை எத்தனை தடைகள் சமூக நீதிக்கு எதிராக, எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிற சதி. ஏன் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிறார்கள்? வெறும் பொருளாதார ஆதாயத்திற்காகவா? இல்லை தோழர்களே, சமூக நீதியை நீர்த்து போக செய்வதற்குத்தான், அதை டைலூட் செய்வதற்குத்தான், அதைவிட முக்கியமாக ஓபிசி வலிமை பெறுவதை தடுப்பதற்காகத்தான். இந்த இடஒதுக்கீட்டால் ஓபிசி சமூகத்தினர் இந்தியா முழுவதும் வலிமை பெற்று வருகிறார்கள். எல்லா தளங்களிலும் வலிமை பெற்று வருகிறார்கள். அவர்களின் ஆதிக்கம் ஆங்காங்கே பரவி வருகிறது என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதை தடுக்க வேண்டும். ஓபிசி சமூகத்தினரை வைத்தே தடுக்க வேண்டும். ஓபிசி சமூகத்தினரை வைத்தே தடுப்பதற்காக அவர்கள் கண்டறிந்த ஒரு செயல் திட்டம் தான் இந்துத்துவ அஜெண்டா.